தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு இல்லையா? ஸோ அரசியல் கட்சி தலைவர்களுடைய முகத்துல மிக்ஸ்டான காட்சிகள் தான் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஆனந்தம், இன்னொரு பக்கம் அப்செட்ன்னு. குறிப்பா அறிவாலயத்தை சுற்றி நிறைய அப்செட் காட்சிகள் கூட்டணி கட்சிகள் வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க. தோழர்கள் முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. சிபிஐக்கு 5 தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்கியிருக்காங்க. காளியம்மாள் அவங்க அதிமுகவில் இணைஞ்சாங்க இல்லையா? அவங்களுடைய டிமாண்ட் என்ன, டீல் என்ன, எடப்பாடி கிட்ட என்ன பேசி இணைஞ்சாங்க? இதுதாங்க இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். தோழர்களை கவிழ்த்து விட்டதா அறிவாலயம்? சின்ன கவுண்டர் படத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்ம ஆட்சி மனோரமா அவர்கள்கிட்ட ஒரு டைலாக் சொல்லுவார் இல்லையா? வேற வழி தெரியலாத்தா அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் அந்த டைலாக்கு வைரல்ங்க. பலர் தங்களுடைய நிலையை அந்த மீம் மூலமாக பகிர்ந்துப்பாங்க. அதே மாதிரியான காட்சிகள் தான் அறிவாலயத்தை சுத்தி ஓடிக்கொண்டிருக்குங்க. வேற வழி தெரியலைங்க அப்படின்னு தோழர்கள் கிட்ட கை விரிச்சிருக்காங்க திமுகவுடைய தலைமை. அதை அப்படியே தோழர்கள் கிட்ட சமர்ப்பிச்சிருக்காங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைமைங்க. வேற வழி தெரியலைங்க அப்படின்னு. ஏன்னா இவங்க கேட்டது 8க்கும் மேல, ஆனா கொடுத்தது வெறும் 5 தாங்க. ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. திரு வீரபாண்டியன், சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் திரு வீரபாண்டியன், இந்த பக்கம் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், திமுக தலைவர், கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கு. வெளியில அவங்க கட்டளை எல்லாம் போடல, வேண்டுகோள் தான் விடுத்தாங்க. சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நாங்க பாசிச பாஜக இங்க வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த 5க்கு நாங்க ஒப்புக்கொண்டோம் அப்படின்லாம் அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆனாலும் எத்தனை ஆண்டுகள் தான் இதையே சொல்லிட்டு இருப்பீங்க? அதே பாசிச பாஜகவை எதிர்த்து முன்னோட அதிக தொகுதிகளை ஏன் காங்கிரஸ் வாங்கலையா? போன முறை 25, இந்த முறை 28+1 மாநிலங்களவை உறுப்பினர். அவரு ராஜ்யசபா எம்பியாவே ஆகிட்டாரு. நாம என்னன்னா போன தடவை வாங்கினதையும் விட்டுட்டு வந்திருக்கோமே அப்படின்னு கழக குரல்களையும் எழுப்புறாங்க. சரி, என்ன நடந்தது அப்படின்னு செஞ்சட்டை தோழர்கள்ட்ட, இந்த பக்கம் அறிவாலய உடன்பிறப்புகள்கிட்ட பேசணும். தொடக்கத்துல இருந்தே தங்களுக்கு தோதான ஒரு 12 தொகுதிகளை தோழர்கள் கொடுத்திருந்தாங்க. இதுல இருந்து எங்களுக்கு 8க்கும் குறைவில்லாம தொகுதிகள் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனா தொடக்கத்துல இருந்தே திமுக சைட்ல 4 தொகுதிகள் அப்படிங்கிறத மட்டும் அவங்க தாண்டாமலே இருந்தாங்க. குறிப்பா தேமுதிகலாம் உள்ள வந்த பிறகு அவங்களெல்லாம் காரணம் காட்டி நம்ம வலிமையா இருக்கணும், அதனால நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தோழர்களே அப்படின்லாம் பேசியிருக்காங்க. திமுகவுடைய தலைமையில இருந்து 4லேயே அவங்க உறுதியா நின்று இருக்காங்க. இதற்கிடையில சிபிஎம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அவங்க இதுக்கு நம்ம ஒப்புக்கொள்ளக்கூடாது அப்படின்னு போர்க்கொடியை தூக்கியிருக்காங்க. சிபிஐ கிட்டையும் பகிர்ந்திருக்காங்க. அதே நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் தோழர் திரு பே. சண்முகம் அவரு ஓப்பனாகவே நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு தொகுதிகள் கொடுக்கறது கஷ்டம்னு சொல்றாங்க. ஆனா இவங்களே காங்கிரஸ்க்கு அதிக தொகுதியை கொடுத்திருக்காங்க, தேமுதிகவுக்கு அதிக கொடுக்குறோன்னு ஊடகங்கள்ல செய்திகள்லாம் வருது. அவங்களுக்குலாம் காங்கிரஸ், தேமுதிக இவங்களுக்கெல்லாம் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்குறப்ப ஏன் இடதுசாரிகளுக்கு கொடுக்க முடியாதா அப்படின்னு ஓப்பனாகவே அட்டாக் பண்ணியிருந்தாரு தோழர் திரு பே. சண்முகம்ங்க. இப்படி அறிவாலயத்தை சுற்றி பரபரப்பு காட்சிகள். எங்களுக்கு அட்லாஸ்ட் 6க்கும் குறைவில்லாத தொகுதிகளாவது கொடுக்கணும், போன முறை கொடுத்ததாவது அப்படின்னு 2 இடதுசாரிகளும் கேட்டாங்க. ஆனா திமுக சைடில் என்ன சொன்னாங்கன்னா, ஏங்க போன முறை 6 கொடுத்தோம், என்னாச்சு? வெறும் 2 தொகுதிகளை மட்டும்தானே கம்யூனிஸ்டுகள் வெற்றி பெற முடிஞ்சது. அப்ப வெற்றியே பெறாதப்ப எப்படி இப்போ கூடுதல் இதுவும் கொடுக்க முடியும் அப்படின்னு பேச, இது தோழர்களை ரொம்பவே உஷ்ணப்படுத்திருச்சு. ஏங்க சும்மா தொகுதியை ஒதுக்கிட்டோமே அப்படின்னு சில தொகுதிகள் வெற்றி பெற முடியாத தொகுதிகளை போன முறை ஒதுக்குனாங்க. நாங்க அப்ப பாஜக, அதிமுக கூட்டணி தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு இந்த கூட்டணி உறுதியா இருக்கிறதுக்கு காரணமே கூட்டணியில இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள், மிக முக்கியமாக பாசிச பாஜகவை எதிர்த்து கடுமையாக இந்த கூட்டணியை வலுவாக்கி கொண்டிருப்பது கம்யூனிஸ்டுகள் தான். எத்தனை போராட்டங்கள், புதிய கல்விக் கொள்கை விவகாரமாகட்டும், இல்ல 100 நாள் வேலை திட்டத்துல நிதி குறைப்பு அந்த விவகாரமாகட்டும், எல்லாவற்றிலுமே களத்துல முன்னணி சக்தியாக இருந்து பாஜகவை எதிர்த்தது கம்யூனிஸ்டுகள் தான். இங்க திமுகவுக்கு பக்கபலமாக பல விவகாரங்கள்லயும் கம்யூனிஸ்டுகள் தான் இருந்தோம். அப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகளுக்கு வெறும் 4 அப்படின்லாம் சொல்றது சரியில்லை.
இன்றைக்கு மதவாத சக்திகளுக்கு எதிராக களமாடி இந்த கூட்டணியை பலமாக மாற்றி இருக்கிற கம்யூனிஸ்டுகளை பார்த்து, போன முறை தோத்துட்டீங்க, இந்த முறை எப்படி அதிக தொகுதிகள் கொடுக்க முடியும், அதே தொகுதிகளை கொடுக்க முடியும்னு கேட்கறது தவறு அப்படின்னு கொதிச்சிருக்காங்க செஞ்சட்டை தோழர்கள்ங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு தொகுதிகளை குறைத்தது நியாயமா? நாட்டாமை திமுக கடந்த 2006 சட்டமன்ற தேர்தலில் 13 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. அதுல 9ல வெற்றி அடைஞ்சாங்க. கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் 12 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அதுல 10ல வெற்றி அடைஞ்சாங்க. 2016ல மக்கள் நல கூட்டணி அப்படின்னு தேர்டு ஒரு அணியை கட்டினாங்க. அதுல வெற்றி பெறல. அதே நேரத்துல கம்யூனிஸ்டுகள் கட்சிகளுடைய வரலாற்றிலேயே 2021ல தான் ஒற்றை இலக்கத்துல அவங்களுடைய தொகுதிகள் சுருங்கினதுங்க. வெறும் 6 தொகுதிகள் கொடுக்கப்பட்டது. முன்ன நம்ம சொன்னது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெற்ற அந்த தொகுதிகள். இப்ப இந்த 2026 தேர்தலை ஒட்டி போன தேர்தலை விடவும் இப்ப இன்னும் குறைச்சிருக்காங்க திமுகவுடைய தலைமை. இதுதான் கூட்டணி தர்மமா அப்படின்னு கொதிக்கிறாங்க அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய செஞ்சட்டை தோழர்கள். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்குள்ளார அவங்கள சுருக்கிட முடியாதுங்க. தேர்தலில் வரக்கூடிய வெற்றி முக்கியம்தான். அதை கடந்து அவங்க இந்த சமூகத்துல தீண்டாமைக்கு எதிராக, சாதி கொடுமைகளுக்கு எதிராக, சாதி பிரிவினைகளுக்கு எதிராக, மதவாதத்துக்கு எதிராக, இன்னொரு பக்கம் உழைக்கும் மக்களுடைய உரிமைக்காக வர்க்க போராட்டம், பெண் விடுதலை அப்படின்னு எல்லாவற்றிலும் களத்துல இறங்கி வேலை பார்க்கக்கூடியவர்கள் செஞ்சட்டை தோழர்கள். அது மட்டும் இல்லாம இந்த ஆட்சியிலையும் கூட பாசிச பாஜக அப்படின்னு அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குனாங்க. புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக பல விவகாரங்கள்லையும் மதவாதத்துக்கு எதிராக இவங்க குரல் கொடுத்தது தான் இங்க தமிழ்நாட்டுக்கும் கூட திமுக அரசாங்கத்துக்கு கூட ஒரு சமூக நீதி அந்த ஆட்சி அப்படிங்கிற ஒரு அடையாளத்தையும் கொடுத்தது. இப்ப கம்யூனிஸ்டுகள் இல்லாம திமுக மட்டும் ஒரு அதிமுகவை பாஜகவை எதிர்த்தா அது வெறும் தேர்தல் வெற்றி அதை ஒட்டிய ஒரு எதிர்ப்பா பார்க்கப்பட்டிருக்கும். கொள்கை ரீதியான எதிர்ப்புங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, கொள்கை ரீதியான இந்த அடையாளம் வந்ததற்கான முக்கிய காரணம் கம்யூனிஸ்டுகள், அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர், அப்புறம் ஏனைய முற்போக்கு கட்சிகள், திராவிட கட்சிகள், தமிழ் தேசிய கட்சிகள், கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை கட்சிகள். இப்படிதான். அப்படிப்பட்டவர்களுக்கு இவ்வளோ நாள் இந்த கூட்டணியை தாங்கி இருந்தவங்களுக்கு சொற்ப இலக்கத்துல அவங்களுடைய தொகுதிகளை குறைக்கலாமா? புதுசா வரக்கூடியவர்களுக்கு அதிக தொகுதிகளை தேமுதிகவுக்கு ஒதுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு கூடுதலா ஒதுக்குறது தப்பு கிடையாது. ஆனா இப்ப கூட்டணியில சேர்ந்தவங்களுக்கு முக்கியத்துவமும் முன்ன இருந்தே பல ஆண்டுகளாக தொடர்ந்து இருந்தவங்களுக்கு பெரிய முக்கியத்துவமும் கொடுக்கலங்கிறது அது பாரபட்சமா இருக்குங்க. அப்புறம் கம்யூனிஸ்டுகள் ஏன் சட்டமன்றத்துக்குள்ளார போகணும் அப்படின்னா, அது எளிய மக்களுடைய குரலை அதிக அளவுல ஓங்கி ஒலிக்க ஒரு வாய்ப்புங்க. ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கு அடையாளம் கம்யூனிஸ்டுகளும் அதிக அளவுல சட்டமன்றத்துக்குள்ளார இடம் பிடிக்கிறது. இன்னைக்கும் கூட கூட்டணியில இருந்துமே தமிழ்நாட்டுக்குள்ளார சாம்சங் தொழிலாளர்கள் அந்த போராட்டத்துக்காக களத்துல நின்றதாகட்டும், உரிமைகளை பெற்றுக் கொடுத்ததாகட்டும், தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்துல கூடவே இருந்ததாகட்டும், அப்புறம் மிக முக்கியமாக தொழிலாளர்களுக்கான வேலை நேரத்தை அதிகரிச்சாங்க தெரியுங்களா? அதற்கு உடனடியாக கடுமையான எதிர்குரல்கள், அறிவிப்புகள், அந்த ஒரு விஷயமே ஆளுங்கட்சியை அமைதியாக்குனது. பின்னாடி திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. 8 மணி நேர வேலை அப்படிங்கிறத மறுபடியும் உறுதிப்படுத்தினாங்க. அப்புறம் பல இடங்கள்ல சாதி கொடுமைகளுக்கு எதிராக, பெண் விடுதலைக்காக, இப்படி எல்லாவற்றிலும் களத்துல இருக்கக்கூடியவர்களாக கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க. கூட்டணியில இருந்தாலும் இல்லாம போனாலும் அப்படிப்பட்டவர்களுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் கொடுத்திருந்தா அது உண்மையிலேயே சமூக நீதி கூட்டணி தலைமையாக கொண்டாடப்பட்டிருக்கும் திமுகவை. ஆனா அவர்கள் அதை செய்ய தவறி இருக்கிறது அப்படிங்கிறது வெறும் தேர்தலில் சில லாப கணக்கு மட்டுமே போட்டு செயல்படுவதுங்கிறது. ஏன்னா இப்ப முதலாளிய கட்சிகளுக்கெல்லாம் அதிக தொகுதிகளை ஒதுக்குறாங்க, கூடுதல் தொகுதிகளையும் ஒதுக்குறாங்க. இன்னொரு பக்கம் எளிய மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சிகளுக்கு தொகுதிகளை குறைச்சிருக்காங்க. இவை எல்லாமே ஒரு விதமான நாட்டாமை தன்மையை வெளிப்படுத்துவதாக இருக்கு. இது ஏத்துக்கிற மாதிரி இல்லை. பாஜக இன்னும் மூர்க்கமா அவங்க சென்ட்ரல் ஆட்சியில இருக்காங்க. இங்க அவங்க கூட்டணி அமைச்சு இங்கேயும் வெற்றி அடைஞ்சா இன்னும் மோசமாக இங்க அவங்களுடைய கொள்கைகளை, சித்தாந்தங்களை கொண்டு வந்து திணிப்பாங்க. இவை எல்லாவற்றையும் தடுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இப்போதைக்கு இந்த விஷயத்த நாங்க கொஞ்சம் சகிச்சுக்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். மற்றபடி உண்மையிலேயே இது வருத்தம் தான் அப்படின்னு
அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய செஞ்சட்டை தோழர்கள்லாம் தங்களுடைய குமுறல்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே அறிவாலயத்துடைய காதுகளுக்கு கேட்குமா? ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் சிவப்பு சட்டை போடாத ஒரு கம்யூனிஸ்ட் தான், அதனால தான் எங்களுடைய தந்தை இல்ல அவருடைய பாணியில எங்களுடைய தலைவர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் எனக்கு அந்த மாபெரும் சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய பெயரை வச்சாரு அப்படின்னு முதலமைச்சரும் திமுகவுடைய தற்போதைய தலைவரும் மூச்சுக்கு 300 முறை சொல்லிக்கிட்டே இருக்காரு இல்லையா? ஸோ அவருடைய காதுகளுக்கு இந்த குமுறல்கள் எட்டுமான்னு பார்ப்போம். எடப்பாடியிடம் காளியம்மாள் போட்ட டீல். நாம் தமிழர் கட்சியுடைய பரப்புரை பீரங்கியாக செயல்பட்டவங்க பிற்பாடு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க ரூட்ல திமுகவில் சேர போறாங்க அப்படின்னு பேசினாங்க, தாவேக்காவில் சேர போறாங்கலாம் பேசப்பட்டு அட்லாஸ்ட் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் முன்னிலையில அதிமுகவிலும் ஐக்கியமாகியிருக்காங்க. வேற யாரும் இல்ல, காளியம்மாள் அவர்களுங்க. முன்னாள் அமைச்சர்களான திரு SP வேலுமணி, திரு OS மணியன், நாகையுடைய மாசே அவங்களுடைய ரூட்ல தான் இப்போ அதிமுகவிலையும் அவங்க சேர்ந்திருக்காங்க. இங்க அதிமுகவுக்கு அவங்க வந்திருக்கிறது டெல்டா மாவட்டங்கள்ல கூடுதல் பலத்தை கொடுக்கும். கடலோர மாவட்டங்கள்ல மீனவ சமூகங்கள் உள்ளிட்ட அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவை இந்த பக்கம் திருப்பும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பரப்புரைங்கிறது ரொம்ப அட்டாக் பாணியில இருக்கும். அது ஆளும் திமுகவை தோற்கடிக்க உதவும் அப்படின்லாம் பல்வேறு கணக்குகள் எடப்பாடி அவர்களுடைய டீமுக்கு இல்லாம இல்லைங்க. அதே நேரத்துல நாகப்பட்டினம் தொகுதி கொடுக்கணும் அப்படின்னு டிமாண்டு அந்த டீலை போட்டு தான் இங்க அதிமுகவிலையும் இணைஞ்சிருக்காங்க. ஆனா ஏங்க அவங்களுக்கு இப்போ வந்தவங்களுக்கு அதை கொடுத்துட்டா இத்தனை ஆண்டு காலமாக அந்த தொகுதியில அதிமுகவுக்காக உழைச்சவங்க எங்க போறது அப்படின்னு குமுறுறாங்க நாகை மாவட்டத்தை அதிமுகவினர். மிக முக்கியமாக திரு தங்க கதிரவன் அவங்களுடைய டீம் அவங்க சொல்றதுல உண்மை இல்லாமலும் இல்லை. ஏன்னா போன 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய திரு ஆளூர் சானவாஸ் அவரு வெற்றி அடைஞ்சார் இல்லையா? அதே நேரத்துல வெறும் 7238 வாக்குகள் வித்தியாசத்துல தான் திரு தங்க கதிரவன் வெற்றி வாய்ப்பை இழந்தாருங்க. அதுக்கப்புறம் இப்ப எல்லா பக்கமும் இந்த 5 ஆண்டுகளும் இறங்கி வேலை பார்த்திருக்காரு. அப்படி இருக்க புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கறது அப்படிங்கிறது சரியா வராது அப்படின்னு குரல்கள் ஓங்கி ஒலிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் வேதாரண்யத்துல 12329 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி அடைஞ்சார் இல்லையா திரு OS மணியன் முன்னாள் மினிஸ்டரு. அதுல நாகை மாவட்டத்துடைய பங்களிப்பும் இருக்கு. இன்னும் உதாரணமா சொல்லணும்னா யாதவர் சமூக வாக்குகளும் வேதாரண்யத்துல அடர்த்தியா இருக்கு. தங்க கதிரவன் அவங்களுடைய குடும்பம் சார்ந்தவர்கள் நெருக்கமானவர்களும் அந்த சைட்ல இருக்காங்க வேதாரண்யத்துல. இப்படி அவருடைய வெற்றிக்கும் இவருடைய வாக்குகளும் உதவி புரிஞ்சது. குட் புக்ல இடம் பிடிச்சவரு. அதனால நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர்ல வேற சாய்ஸ் யோசிக்கிறதே தவறு அப்படின்னும் நாகை ரத்தத்தின் ரத்தங்கள் தெரிவிக்கிறாங்க. அதே நேரத்துல சரி மயிலாடுதுறை கொடுத்துடலாமா அப்படின்னு மாஜி திரு SP வேலுமணி யோசிக்கிறாரு. OS மணியன் அவர்கள்கிட்டயே பேசியிருக்காரு. ஆனா மயிலாடுதுறை பாமக எதிர்பார்க்குறாங்க. போன முறையே பார்த்தோம்னா குறைஞ்ச வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி வாய்ப்பை பாமக இழந்ததுங்க. வெறும் 2742 வாக்குகள் வித்தியாசத்துல தான் திரு பழனிசாமி வெற்றி வாய்ப்பை தவற விட்டாரு. இப்ப பாமக அதே தொகுதியில உறுதியா இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு காளியம்மாள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு தொகுதியை கொடுக்க முயற்சி பண்றோம். அப்படி இல்லைனாலும் ஆட்சிக்கு அதிமுக தான் வரும். வந்த பிறகு வாரியம்ல ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுக்குறோம், கட்சியிலையும் முக்கியமான விஷயங்கள் வந்து சேரும் அப்படின்னு உத்தரவாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க மேற்கு மண்டலத்து ரத்தத்தின் ரத்தங்கள். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.